ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் யம்மியான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் திண்டுக்கல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனையும் போட்டு விட்றேன் அண்ட் கடைசியில் என் கார்ட்லேயும் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் பிரியாணி ஓப்பன் பாட்டில் வச்சு செஞ்சுருப்போம். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணியை குக்கரில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல குக்கரில் 2 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. பட் முழுக்க அது மட்டுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு 50 ml போல் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெய் ஒரு 3 ஸ்பூன் போல். இன்னும் நம்ம கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கப்போம். ஸோ இப்போதைக்கு 3 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம போட்ட எண்ணெய் நெய்லாம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பீஸ் போல் பிரியாணி இலை சேர்த்துருக்கோம். அடுத்து 7 8 போல் பச்சை மிளகாய். திண்டுக்கல் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஹோல் ஸ்பைசஸ் போட மாட்டாங்க. அதாவது அந்த பட்டை லவங்கம்லாம் முழுசாக முதல்ல சேர்க்க மாட்டாங்க, ஃபுல்லாக பொடியாக்கி தான். ஸோ பச்சை மிளகாய் ஓரளவுக்கு பொரிஞ்சிடட்டும். அடுத்து புதினாவும் மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அடுத்து நறுக்கி வச்சிருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கும் 1/2 கிலோ மட்டனுக்கும் நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஸோ 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டனுக்கு கண்டிப்பாக 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் பச்சையாக அரைச்சி சேர்த்தாகணும். அப்போ தான் திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக வரும். இப்போ போட்ட வெங்காயம் விழுதோட பச்சை வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு இது வதக்கி எடுத்துடணும். அடுத்து 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்பரில் சொன்னால் இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து போட போகிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம், பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி. ஆமாங்க, இது வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான், வேறு எந்த ஐட்டமும் நாங்கள் சேர்த்து அரைக்கல. பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3யும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். இவ்வளோ போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இதையும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடுத்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், அந்த இஞ்சி பூண்டுலேயும் காரம் இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், இது 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் 5 7 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே மட்டனை வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்ப்பாங்க. பட் அதை காட்டிலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது தான் நல்லா அந்த மட்டனில் நம்ம மசாலாஸ் அந்த மற்ற விஷயங்களோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கிளறி விடும் போது அந்த மட்டனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். ஸோ நம்மளுக்கு மட்டன் வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரியே அதோட ஈக்குவலான ரேஷியோலேயே நீங்கள் அரிசி போடுங்க. வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அரிசியோட அளவை. பட் கறி அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்காது. ஈக்குவலாக இருக்கிறது பெட்டர். கொஞ்சம் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 50 ml போல கெட்டி தயிர் சேர்த்துக்க போறோம். அது நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி சேர்க்குறோம். நம்ம தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு கறி நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். கறி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில நமக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல கிரேவி மாரி இருக்கு பார்க்கவே. இப்போ கறி வேகறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்க போறோம். தண்ணியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1க்கு 2. அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் போல தண்ணி. ஏன்னா நம்ம சீரக சம்பா அரிசி தான் சேர்க்க போறோம். தண்ணி நாங்க அளந்து தான் வச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில சேர்த்தாச்சு. கறிலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் மீதி தண்ணிய நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர்ல மூடி போட்டு வச்சிடலாம். 5லேருந்து 6 போல விசில் விட்டுக்கலாம். உங்களோட கறியோட தன்மைக்கு ஏத்த மாரி நீங்க விசில் விட்டுக்கோங்க. ஒரு சில கறி இளங்காட்டு கறியா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கம்மியான விசிலே போதும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டம்ளர்ல 2 டம்ளர் போல நாங்க அரிசி எடுத்திருக்கோம். சீரக சம்பா அரிசி தான். எல்லாத்துக்கும் தெரியும். திண்டுக்கல் பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி மட்டும் தான். இத நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த டைம்ல தான் நம்ம அரிசியே ஊற போடுறோம். நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, பிரியாணியோட ப்ராசஸ் அதாவது எண்ணெய் போட ஆரம்பிக்கும்போதே ஊற வச்சுட்டு சாதம் குழஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கறிய குக்கர்ல வச்சு விசில் விட ஆரம்பிக்கும்போது தான் நம்ம ஊற வைக்கணும் அரிசிய. ஸோ நம்மளுக்கு குக்கர்ல விசிலும் வந்துட்டுருக்கு. ஸோ 6 விசில் போல விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ எம்மியா இருக்கு இப்பயே பார்க்க. இத நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க மீதி அதாவது அளந்து வச்சிருக்க மீதி தண்ணியும் விட்டுறலாம். நீங்க இந்த நேரத்துல உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியா இருந்தா இப்ப சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. இப்ப அந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசிய சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்துல நம்ம அரிசி சேர்த்துடலாம். நல்லா வடிச்சிட்டு அரிசிய சேருங்க. ஏன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா சாதம் குழஞ்சு போயிடும். இப்ப நல்லா அத ஒரு கிளறி விட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கனாவே நம்ம மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கோம். ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அது. இதுக்கு நடுவுல நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ கறிங்கிறனால நம்மளுக்கு 1/2 எலுமிச்சம்பழம் போல ஜூஸ் இருந்தா போதும். இதில இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸை மட்டும் நம்ம சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் நம்ம இந்த நேரத்தில சேர்க்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நல்லா சாதம்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம, குழையாம உதிரி உதிரியா நல்லா கிடைக்கும். அரிசியும், தண்ணியும் ஒரே மாரி அளவுல இருக்கும். ஸோ தண்ணி நெறையா எக்ஸ்ட்ராலாம் தெரியாது. அந்த மாரி நேரத்தில தான் நம்ம இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கணும். நல்லா கிளறி விட்டுறலாம். நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இந்த நேரத்தில நம்ம நெய் சேர்க்க போறோம். இந்த நேரத்தில நம்ம சேர்க்குற நெய் தான் நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும், நல்ல டேஸ்ட்டும் குடுக்கும். ஸோ 2லேருந்து 3 ஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கோம். குக்கர் மூடி போட்டுடலாம். இனிமேல் நம்ம விசில்லாம் விட போறதில்ல. நம்ம இதுவும் கிட்டத்தட்ட தம் மாரி தான் வைக்க போறோம் இப்ப. ஸோ தோசை கல் அடுப்புல வச்சுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுருங்க. அது மேல நம்ம குக்கர் வச்சிருக்கோம். இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். அந்த விசில் அடங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிருப்போம். ஸோ ப்ரெஷர்லாம் நல்லா போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ்! செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கே. நல்லா வாசமும் தூக்குது. இதாங்க. திண்டுக்கல் பிரியாணினாலே இந்த கலர் தான். ஸோ இந்த கலர நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நல்லா ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி கட்ட ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப போட்டு கிளறாம லைட்டா உடைச்சு விடுற மாரி கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் என்னங்க, நல்ல அருமையான ஒரு வாழை இலைய போட்டு, அதில நம்மளோட டேஸ்டியான கம கம திண்டுக்கல் மட்டன் பிரியாணிய போட்டுட்டு, நல்லா சாப்பிட வேண்டியது தான்.
நாங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடியும் எலும்பு குழம்பும் வச்சோங்க. செம்ம காம்பினேஷனாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரசித்து ருசித்து நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.